அன்பான தமிழ் உறவுகளே வணக்கம். இன்றைய தமிழர்களின் நிராதரமானதும் நாதியற்றதுமான நிலைக்கு நமது முன்னோர்களின் தயை குணமே காரணம் என்பது வரலாற்று உண்மை. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்கள் காலத்து ஆட்சியின் போது கூட தமிழ் மொழியை வளர்க்க அரிய பல நற்பணிகளை செய்தார்கள் என்று அறிகிறோம். அவை அனைத்தும் மொழியை பிறருக்கு பரப்புவதற்காக பயன்படுத்தப்படவில்லை. அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு தெற்காசியா மற்றும் கிழக்காசியா முழுமைக்கும் தமிழ் மொழியே முதன்மையான மொழியாக இருந்திருக்கும். மேற்கத்திய ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையின் பிரதான இலக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகளின் வளச்சுரண்டலாக இருந்தாலும் சுரண்டலுக்கு இணையாக தங்களின் மொழி திணிப்பையும் செய்து நிர்வாகம் நடத்தினார்கள். இந்தியாவின் பெரும்பகுதியிலும் தெற்காசியா, கிழக்காசியா மற்றும் மேற்காசியா வரைக்கும் கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்திய சோழர்கள் கோவில்களை கட்டி அந்தந்த மக்களை ஆத்மீக செழுமைக்குட்படுத்தியதுடன் அந்த நாடுகளிடம் வரியை மட்டும் வாங்கி கொண்டு அந்த மக்களுக்கு சுதந்திர வாழ்வளித்தார்களே அன்றி மொழி திணிப்பையோ தமிழர் கலாச்சார திணிப்பையோ செய்திருக்கவில்லை. காரணம், தமிழன் வீரமுள்ளவன் மட்டுமல்ல, அறம் சார்ந்தவன். எதிரியாக இருந்தாலும் சக மனிதர்களை மதிப்பவன். 1000 வருடத்துக்கு முற்பட்ட காலத்தில் மட்டுமல்ல, இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற தமிழ் வீரன் பிரபாகரனும் அதனை நிறுவிக் காட்டினார். அனுராதபுர விமானப்படை தளத்தில் தாக்குதலில் நிராயுதபாணியான ஒரு பயணிகள் கூட தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடாது என்ற பிரபாகரனின் உத்தரவு காலாதி காலத்திற்கும் தமிழன் வீரன் மட்டுமல்ல, மேன்மையான அறம் சார்ந்தவன் என்று உலகம் உணர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம்.